வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஜாதகத்திலையுமே கம்பல்சரி மாந்தி அதோட வேலைகளை செய்யுமா? மாந்தி கிரகம் இருந்தே தீருமா? பிரச்சனை கொடுத்தே தீருமா? பெண்களால் பாதிக்கப்பட்டாங்க மட்டும்தான். ஏன்னா எந்த பெண்ணாலும் எந்த ஆணும் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு வாழ வெட்டியெல்லாம் வாழ அந்த கதையில். பெண் சாபம் இருக்கிற வீட்டில் அத்தனை பேர் வீட்லையுமே மாந்தி தோஷம் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. மாந்தி தோஷம் வந்து கெட்டதை மட்டும்தான் செய்யுமா? நல்லதை செய்யாதா? அது அந்த அந்த ஆத்மா நல்லபடி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதுவும் செய்யுங்க. இப்போ வந்து மாந்தி ஒரு வீட்டில் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தான் அந்த வீட்டில் வந்து மாந்தி தோஷம் ஏற்படுமா? இல்லை அப்போ நார்மலாக இப்போ ஒருத்தரோட மரணங்கிறது இயல்பு, இயற்கை. இப்போ மரணம் அடைகிறாங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சவங்க வீட்டில் அத்தனை வீட்லேயுமே அத்தனை பேர் ஜாதகத்துலேயுமே மாந்திங்கிறது வந்து மஸ்டா அது இருக்குமா? அது கெட்டதை தான் செய்யுமா? அது வந்து இயற்கையான மரணமாக இருந்தால் நம்மளை எதுவும் பாதிக்காதுங்க. பட் இந்த அகால மரணம் அவங்க நொந்து போயிட்டு ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வீட்டை விட்டு போய் சில இப்போல்லாம் வந்து இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால போய் சஸ்டைன் பண்ணிக்க முடியும், லேடிஸால் சம்பாதிக்க முடியும், பண்ண முடியும். அந்த காலத்தில் எங்கே போய் அவங்க சம்பாதிப்பாங்க? அப்போ வாழ வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டவங்களாம் இருப்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கெல்லாம் நம்ம முறையான கர்ம காரியங்கள் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் அந்த கிரியா யோகா, காலபைரவ கிரியா யோகத்தை விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தது விஷயமே வந்து அது கட்டமைப்புகளை கொண்டு வந்து அவங்களுக்கான முறையான விஷயங்களை செய்வது தான். நிறைய இப்போ சமீபத்தில் கூப்பிட்டவங்க கல்யாணமே 15 நாள் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்டில் இருந்தவங்களும் உண்டு. 15 நாள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நிலைமை என்ன? திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பாதிப்பு இருக்கும். அது மாந்தி இப்போ லக்னத்தில் பிரச்சனை, லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஆயில் பிரச்சனை, 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், 3ல் இருந்து சகோதர சகோதரிகள் வரும், 4ல் இருந்துச்சுன்னா லேண்டு தாய் அந்த மாதிரி விஷயத்துக்கு வரும், 5ல் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க, 6ல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமன், 7ல் இருந்தால் மனைவி, 8ல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமியார், 7ல் வந்து மனைவி, 8 வந்து மனைவியோட வீடுன்னு சொல்லுவாங்க, 9ல் வந்து மாமியார்னு சொல்லுவாங்க. சில பேர் இது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாமியாருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நோய் இப்போ வந்துச்சு, இந்த புள்ள வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10ல் இருந்துச்சுன்னா தொழில், 11 இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா அந்த பலன் வேறு மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். இதே கெட்டு போய் இருந்துச்சு, மாந்தியால் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா மாந்தி வந்து முழுக்க வந்து கெட்டதை மட்டுமே கொடுத்துறாது. அந்த ஆத்மா நல்ல இடத்துல இருந்துச்சுனாலும் அதுக்கான நல்ல பொட்டன்ஷியலும் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஜாதகத்துலேயுமே கம்பல்சரி மாந்தி அதோட வேலைகளை செய்யுமா? மாந்தி கிரகம் இருந்தே தீருமா? பிரச்சனை கொடுத்தே தீருமா? இல்லை, இப்போ நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மான்னு போட்டிருக்கும், அந்த மாதா வந்து மாந்தி அது இல்லாத ஜாதகமும் இருக்குது. ஸோ அது வேறு மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு அதால் பாதிச்சிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் விஷயத்தில் பாதிச்சிருப்பாங்க. பெண்களால் பாதிக்கப்பட்டாங்க மட்டும்தான். ஏன்னா எந்த பெண்ணாலும் எந்த ஆணும் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு வாழ வெட்டியெல்லாம் வாழ அந்த கதையில். லேடிஸ்னால் தான் அந்த சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாழ வெட்டன்னு எவனும் இருந்ததில்லை. அப்போ பெண்களை எந்த வீட்டில் நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. இது சேட்டஸ் குடும்பம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கிட்ட போகும்போது வந்து காலில் விழுந்துட்டு போவாங்க, மரியாதையாக வச்சுருப்பாங்க. எந்த குடும்பத்தில் லேடிஸை நல்லா மரியாதையாக வச்சுக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக செல்வம் என்றைக்குமே செழிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற காலத்துக்கு லேடிஸும் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறது கருத்து. பெண் சாபம் இருக்கிற வீட்டில் அத்தனை பேர் வீட்லையுமே மாந்தி தோஷம் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. மாந்தி தோஷம் வந்து கெட்டதை மட்டும்தான் செய்யுமா? நல்லதை செய்யாதா? அது அந்த அந்த ஆத்மா நல்லபடி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதுவும் செய்யுங்க. அதை சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ சில வீட்டில் அப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்துச்சு, இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் தூக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, போனதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அது எத்தனை குடும்பத்துக்கு இன்றைக்கி இருக்குன்னு எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு பட்டு இப்போ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு ரேராக இருக்கிற ஜாதகங்களில் நல்லது பண்ணுற கிரகமும் இருக்குது. இப்போது மாந்தி ஒருத்தரோட ஜாதகத்தில் மாந்தி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுறதுக்கான பரிகாரமாக என்னென்னா சொல்லலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளையோ எந்த ஒரு விஷயத்துலையோ ஒரு கோயிலுக்கு போய் எதுவும் ஒன்று மாற போகிறதுல இல்லை, சரிங்களா? மாந்திக்கும் கோயிலுக்கெல்லாம் இருக்குது, போகலாம், தப்பு கிடையாது. பட் 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு அந்த வீட்டில் யார் இறந்தாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், சரிங்க? இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க ஜோசியம் பார்க்க வராங்க அப்படின்னா மாந்திக்குன்னு சொல்லிட்டு வந்தால் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் எடுத்து தான் பேசிக்கோ. அப்போ ஒருத்தக்கிட்ட பேசுகிறேன், நான் டைம் கொடுங்கன்ட்டு மறுநாள் வர சொல்லியிருக்கும்போது பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கனவுல என்ன வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் எழுதி வச்சுக்கிட்டேன் என்ன அப்படி. ஏன்னா சொன்னதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா நம்ம சொன்னதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு எப்படி வேணாலும் மாற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு, அப்போ நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணதில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, நான் வேட்டி முக்காலுக்கு கட்டிட்டு அவங்களோட ஒய்ஃபை வந்து தூக்கில் தொங்கின விஷயங்களை வந்து எழுதி வச்சுருந்தேன். இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஊரில் கிராமத்தில் யாராச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நடந்துச்சுன்னு சொன்னாங்க.
சரிங்களா, ஆராய்ச்சி பண்ணி எப்படி இறந்துருப்பாங்க, 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்த பெண்ணை வாழா வெட்டியாக அனுப்பிட்டாங்களா, அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் வந்து இந்த ஜென்மத்தில் குழந்தை இருக்காது. குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது அந்த காலத்தில் இயல்பாக பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு சிஸ்டமைஸ்டாக மாறிடுச்சு. அவங்க பண்ணதில் தான் இப்போ நம்மளை பாதிச்சுட்டு இருக்கிறோம். குழந்தை இருக்காது, ஐவிஎஃப் போய் நிறைய பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் மாந்தி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம நிறைய செலவு பண்ணணும். குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்களா பிறக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் மாந்திக்கும் நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. டு பி ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம்னா என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து அவங்க பையன் இன்னைக்கு ரெடி ஆகியிருக்காங்க. கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு 6 வயசு பையன், கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க சத்தம் போடுற பையனை நம்ம முறையான விஷயங்களை பண்ணி இன்றைக்கி அந்த பையன் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது மாந்தி இருக்கிற வீடு அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது? ஒரு வீட்டில் வந்து மாந்தி, இந்த வீட்டில் வந்து மாந்தி உச்சத்தில் இருக்குது, இந்த வீட்டில் மாந்தியால் தான் பெரிய பிரச்சனையே. இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் நீச்சம், குரு நீச்சம், அது இதுன்னு 1008 பிரச்சனைகள் சொல்கிறோம். மாந்திங்கிறதெல்லாம் வந்து பெருசாக யாரும் யூஸ் பண்ணாமல் தான், அந்த வார்த்தைகளை வந்து பெருசாக யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் மாந்தி ஒரு வீட்டில் வந்து இந்த நவகிரகங்களை தாண்டிலும் மாந்தி வந்து பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ இப்போ மாந்தி ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்து, ஒரு வீட்டில் மாந்தி இருக்குது ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிசம் குழந்தையாக இருக்கலாம், பெண் சாபமாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அப்படின்ற மாதிரி என்னென்ன மாதிரியான அதீதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க? உயிருக்கு ஒப்பான கண்டங்கள், அதாவது அவங்களுக்கு எப்போத்தில் சூசைட் பண்ணிக்கிறோங்கிற ஒரு மனநிலைமை இருக்குது. எல்லாமே இருக்கும், வீட்டில் வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்கும். சூசைட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டப்பு நிறைய பேர் சூசைட். கோயம்புத்தூரில் ஒரு மார்பிள்ஸ் ஓனர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஃபேமிலி, குழந்தைங்க, ஒய்ஃபு, அழகான குழந்தைங்க எல்லாமே இருந்தும் 10வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்தார். சரிங்களா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத சூசைட்ஸ் இருக்கும். எதுக்காக சூசைட் பண்ணாங்கன்னே தெரியாது. வயிற்று வலிக்காக சூசைட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் தீராத வியாதிகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன் சொல்லும் உங்களுக்கு, வீட்டுக்குள்ளே ஏதோ நம்மளுக்கு இயங்குது. அந்த கிரகங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ரகுவரன் சொல்லுவாங்களா பாட்சா படத்தில், இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களாங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன்ஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது, இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம போய் சும்மா உட்காந்துக்கிட்டு என் உடம்புல என்ன வியாதின்னு கண்டுபிடிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த பண்ணுவாங்க. 4 புறம் உட்காந்து செக் பண்ணி ஒரு உடம்புல நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னா டாக்டர் அந்த 4 புறம் உட்காந்து அந்த ஒரு பேஷண்ட் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ நம்மளுக்கான இன்ட்யூஷன்ஸை கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த செய்வின கோளாறு அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, செய்வின கோளாறு, இந்த லேடியால் இந்த விஷயத்தில் நாங்கள் பாதிச்சிருக்கோம், அன்அஃபிஷியல் உறவுனால நாங்கள் இந்த மாதிரி பாதிச்சிருக்கோம், அவங்கள நம்மளுக்கு த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து மாந்திக்கு உட்பட்ட விஷயங்களாக இருக்கும். மன ரீதியான போராட்டங்கள், அதாவது செத்து கூட போயிடலாம், ஆனால் மன ரீதியான போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் மிக மோசமான விஷயம். அந்த விஷயத்தை நமக்கு மாந்தி கொடுக்கும். இப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிறோம், பெண் சாபம் இருந்தால் இது வந்து மாந்தி அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கும், மாந்தியோட தாக்கம் இருக்கும்னு சொல்கிறீங்க. பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னால் மட்டும் ஏற்படுற நான் பண்ண பாவத்துக்காகவோ நான் பண்ண பிரச்சனைகளுக்காகவோ ஏற்படுற பெண் சாபமாக இருக்கலாமா, இல்லை என்னோட முன்னோர்கள் பண்ண பெண் சாபமாக கூட இருக்கலாமா, அவங்க பெண் சாபத்தை ஏற்படுத்திக்கிட்டதாக கூட இருக்கலாமா? நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம வயிற்றில் கருவில் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தில் தான் உருவாகணும், அப்போ தான் போய் அந்த குடும்பத்தை, இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு கடவுள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் பிறக்கணும்னு விதி இருக்கும்போது அந்த மாதிரி வீட்டுக்கு தான் நீங்கள் போய் நீங்கள் கருவுற்றாவீங்க. இதே நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் தான் நம்ம போய் பண்ணோம். இப்போ உங்களை வந்து இப்போ கொரோனா வந்துச்சு எல்லாரும் இறந்தாங்களா அப்படின்னா கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி யார்கிட்ட இருக்கோ கம்மியாக இருந்துச்சோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வியாதி தாக்குச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம கர்ம பலனும் வீக்காக இருக்கும், அந்த முன்னோர்கள் செஞ்சது வீக்காக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 4 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 3 பேர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் கஷ்டப்படுவாங்க. அப்போ அது வந்து ஏன்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் அவங்க பண்ண விஷயங்களும் இந்த விஷயங்களும் சேர்ந்து அவங்களே தான் அஃபெக்ட் பண்ணும். இது இப்போ முன்னோர்கள் செஞ்ச விஷயம் அவங்களே தான் போய் தாக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது அந்த குழந்தை 3 குழந்தை நல்லா இருக்கும், ஒரே ஒரு குழந்தை மட்டும் கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க அந்த கஷ்டப்படுற இடத்துல தானே இருக்கணும். நல்லா இருக்கிற குழந்தைங்க இடத்துல இவங்க இந்த கஷ்டப்படுறவங்களை எப்படி கொண்டு வந்து அந்த குடும்பத்தோட பாதிப்பு யாராச்சும் ஒருத்தவங்களை போய் தாக்கணும்ல, அப்புறம் யாரதே போய் அவங்க தாக்குவாங்க, யாராச்சும் ஒருத்தரையாச்சும் போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கனெக்டிவாக வந்துடும். கர்மா பாஸ்ட் கர்மாவோட கனெக்ட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ என் தாத்தா பண்ண தப்புக்காகவோ அவருக்கு முன்னாடி இருந்த அவரோட அப்பா பண்ண தப்புக்காகவோ
அவர் வாங்கியிருக்கிற சாபம் எங்களை தாக்கும் அப்படின்னா அது வந்து எப்படி ஏற்புடையதா? அது இதை நானும் சொல்கிறேன், கடவுளோட சிஸ்டமே தப்புன்னு சொல்கிறேன். அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் போய் சில பெண்களோட வாழ்க்கை கெடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பாட்டாக தண்டனை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னதான் வந்து கிரகங்கள் இருக்குது, நம்ம அதுக்கு 1000 விளக்கம் நானும் கொடுப்பேன். கிரகங்களை இப்போ வந்து 8 குடி தசை நடக்கும்போது 4ஓட கனெக்ட் ஆகும்போது இந்த குழந்தைங்களாம் ரேப் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். நான் அந்த விஷயத்த அப்போது இது சிஸ்டமைஸ்டாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இனியும் இது மாற போகிறது கிடையாது. வேணால் நம்மளே இறந்ததுக்கப்புறம் மேலே போய் மேலோகத்தில் போய் ரஜினி அதிசய பிறவியில் ரஜினி கேட்ட மாதிரி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி வேணால் கேட்கலாமே தவிர இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஜாதக கட்டத்தில் எல்லாமே சரியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உச்சத்துலேயும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க கஷ்டப்படுறது எதனால்? அது இப்போ சொன்னேன்லங்க, இந்த மாந்திங்கிற விஷயத்தை எடுத்தே இருக்க மாட்டாங்க யாருமே. நான் சொல்ல டாக்டர் படிக்கிறதுக்கு அமைப்பே இல்லை. ஆனால் 6ல் மாந்தி நல்லா இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் முன்னோர்கள் வந்து டாக்டராக இருந்து நம்ம குழந்தைங்க இப்படி ஆசைப்படும் போது அது கனெக்டிவாகவும் ஆயிடுறாங்க. அப்போது இது எல்லாமே நல்லா இருந்தும் ஏன் இப்போ நம்ம கான்செப்டே அதுதான். இந்த டைம்ஸ் எல்லாம் இருக்குது. தசாநாதன் ஃபஸ்ட்டு தசாநாதன் புத்தினா, தசானா நம்ம உடம்பு, புத்தினா நம்ம உள்ளுக்குள்ள இயங்குற செல்ஸு, அதுதான் வந்து தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிக்கலாம், சயின்ஸ் ரீதியாகவும் சொல்லிக்கலாம். அப்போ சில பேருக்கு தசை அவுட்டுனா உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா, உடம்பு கெட்டு போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க முடியாது. பட் புத்தியை கொண்டு வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன்லேயோ வெளியே போய் சம்பாதிக்க முடியுமோ ஏதாச்சும் அனுப்பலாம். தசாநாதன் நல்லா இருந்துச்சுன்னா ஓடி சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நடக்கலாம். அப்போ இன்றைக்கி இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க செல்ஸ் அவங்க வேகமாக போய் உள்ளுக்குள்ள போய் அவனை அவனை அடின்ட்டு வேகமாக அந்த தசா புத்தி அந்தரம் அட் அ டைம் வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ல நடந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளுக்குள்ள இயங்கும். நம்ம ரத்த அணுக்களோ ஜீனோ டிஎனோட கனெக்ட் ஆன விஷயங்களோ பாஸ்ட் கர்மாவோட கனெக்ட் ஆன விஷயங்களோ வந்து இயங்கும் போது அந்த தசாநாதன் புத்திநாதனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வேலையை நம்மளுக்கு கொடுக்கும். மூளைக்கு போகும். நமக்கு இந்த முதுகு வழியாக அங்கே ஸ்பைனல் கார்டு வழியாக நம்ம மூளைக்கு போய் அந்த மாதிரி வேலைங்களே நம்ம சிந்தனைகளும் நம்மளுக்கு தோன்ற வைக்கிறதா வந்து இதோட சிஸ்டமே இதுதான்.